பிரபல நடிகைகளான தமன்னா மற்றும் காஜல் அகர்வாலுக்கு சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியிருக்காங்க. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்களுக்கு இதில் ஒரு பாடம் இருக்கிறது. 5 ஸ்டார் ஹோட்டல்களில் ஹைடெக் பார்ட்டி, ட்ரெடிஷனல் ஸ்டைலில் அசத்தல் நடனம், கிறங்கடிக்கும் பெலி டான்சர்ஸ், கேட் வாக்கில் மூச்சிறைக்க வைத்த மாடல் அழகிகள், பரிசளிக்கப்பட்ட உயர் ரக சொகுசு கார்கள், வாழ்த்துரை வழங்கிய தமன்னா, கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்து உற்சாகப்படுத்திய காஜல். இந்த ஈவென்ட் 3 வருடங்களுக்கு முன் நடந்தது. இது போன்ற கவர்ச்சிகரமான பார்ட்டிகளையும் ஈவென்ட்டுகளையும் நடத்திய ஒரு கும்பல் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல் ஆட்டைய போட்டிருக்கிறது. அந்த மோசடி கும்பலின் ஒரு அங்கம்தான் தற்போது கைதாகியிருக்கும் இவர்கள் இருவரும். இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டு கோவையை தலைமையிடமாக கொண்டு ஹேஷ்பே என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனத்தின் சார்பில் TCX என்ற பெயரில் கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி இருப்பதாகவும், அதில் முதலீடு செய்தால் 300 நாட்களில் 3 மடங்கு லாபம் கிடைக்கும் என கூறியிருக்கிறார்கள். அதாவது 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 300வது நாளில் 3 லட்சமாக பணம் திருப்பித் தரப்படும் என்றும் விளம்பரம் செய்திருக்கிறார்கள். MLM ஃபார்மட்டில் இந்த திட்டத்தில் மற்றவர்களை முதலீடு செய்ய வைத்தால் கமிஷன் தருவதாக ஹேஷ்பே நிறுவனம் அறிவித்திருக்கிறது. கவர்ச்சிகரமான இந்த விளம்பரங்களை நம்பி ஏராளமானோர் ஹேஷ்பே நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள். 1 வருடத்துக்கு மேலாக இந்த நிறுவனம் செயல்பட்டு வந்திருக்கிறது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா என இந்தியா முழுவதிலும் இருந்து முதலீடுகள் கொட்டியிருக்கிறது. சென்னை, மும்பை உள்ளிட்ட மெட்ரோ சிட்டிகளில் ஹேஷ்பே நிறுவனம் சார்பில் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில்தான் தமன்னா, காஜல் அகர்வால் உட்பட ஏராளமான துறை பிரபலங்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிக பணத்தை முதலீடு செய்தவர்களுக்கு சொகுசு கார் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரே ஈவென்ட்டில் மட்டும் ஜாகுவார், அவுடி, பென்ஸ் போன்ற 100 உயர் ரக சொகுசு கார்களை பரிசாக வழங்கி பலரையும் வாயடைக்க வைத்திருக்கிறார்கள். பிரம்மாண்டமான இந்த நிகழ்ச்சியையும் கவர்ச்சிகரமான பரிசையும் பார்த்து ஏராளமானோர் ஹேஷ்பே நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள். ஆனால் அடுத்த சில மாதங்களில் திடீரென அந்த நிறுவனத்தின் வெப்சைட் மூடப்பட்டிருக்கிறது. இன்வெஸ்ட் செய்த பணத்தை வெளியே எடுக்க முடியாமல் முதலீட்டாளர்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். கம்பெனியில் நாங்கள் பணம் போட்டோம். ஒரு 6 மாதமாக இந்த தரேன் அந்த தரேன்றாங்க. ஃபஸ்ட்டு சொன்னது TCXன்ற காயினு. அப்புறம் காயினை நாங்கள் மாற்றுறோம். ஹேஷ்பே காயினு, பென் காயினு, ஓன் காயினுன்னு சொன்னாங்க. அது காயின் ப்ரைஸு இறங்குதுன்றாங்க. அதுக்கப்புறம் இல்லை ஸ்டேபிள் காயினுன்றாங்க. ஏகப்பட்ட குழப்படி. கடைசியில் பேமெண்ட் தரது நிப்பாட்டிட்டாங்க. அந்த நிறுவனத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பேசிய போது அவர்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதன் பிறகுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை பணம் கட்டியவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தின் நிர்வாகிகள் மீது 2022ஆம் ஆண்டே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். ஆல் ஓவர் இந்தியாவில் கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே இவங்க ஏமாற்றிருக்காங்க. இப்போ கேட்டால் நார்த் இந்தியாவில் இருக்கோம், MDயை பார்க்க முடியாதுங்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு போனால் கொண்டு விடுவேன்னு மிரட்டுறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க. இவர்களைப் போலவே ஏமாந்தவர்களில் ஒருவர்தான் தற்பொழுது புகார் கொடுத்திருக்கும் அசோகன். 66 வயதான இவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். ஹேஷ்பே நிறுவனத்தின் ஆட்கள் அவரை தொடர்பு கொண்டு எங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் கிடைக்கும் என அசோகனின் மண்டையை கழுவியிருக்கிறார்கள். அவர்கள் விரித்த ஆசை வலையில் விழுந்த அசோகன் முதல் தவணையாக 2022ஆம் ஆண்டு 10 லட்சத்தை முதலீடு செய்திருக்கிறார். அவர்கள் சொன்னபடியே பணம் இரட்டிப்பானதாக ஆன்லைன் அக்கவுண்டில் காட்டியிருக்கிறது. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஹேஷ்பே நிறுவனத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது. தனது சொந்த பணம் 1 கோடியை இன்வெஸ்ட் செய்திருக்கிறார். கூடவே 10 நண்பர்களையும் அந்த திட்டத்தில் சேர்த்து விட்டிருக்கிறார். அவர்கள் 2 கோடியே 60 லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட் செய்திருக்கிறார்கள். அசோகன் சார்பில் மட்டும் கிட்டத்தட்ட
3,60,00,000 முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் அதிக பணம் முதலீடு செய்ததாக அசோகனுக்கு சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் சொகுசு கார் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காருக்கு பதில் அவர் 8 லட்சம் ரூபாய் பணமாக பெற்றுக் கொண்டிருக்கிறார். அசோகனின் அக்கவுண்டில் 9 கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் சேர்ந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் அதை அவர் எடுக்க முயன்றிருக்கிறார், ஆனால் முடியவில்லை. அதோடு அந்த நிறுவனம் உருவாக்கிய TCX என்ற கிரிப்டோ கரன்சியையும் விற்று பணமாக்கவும் முடியவில்லை. இந்த சூழலில்தான் திடீரென ஹாஷ்பே நிறுவனத்தின் வெப்சைட்டே காணாமல் போயிருக்கிறது. அந்த நிறுவனத்தின் நிர்வாகிகளை அசோகன் தொடர்பு கொள்ள முயன்றிருக்கிறார், ஆனால் எந்த பதிலும் இல்லை. அதன் பிறகுதான் அசோகன் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக 2024ஆம் ஆண்டு புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். தொடர்ந்து நடந்து வந்த விசாரணையில் தனிப்படை போலீசார் கோயம்புத்தூர் விரைந்து சென்று ஹாஷ்பே நிறுவனத்தை சேர்ந்த நிதிஷ் ஜெயின் மற்றும் அரவிந்த் குமார் என்ற 2 பேரை தற்பொழுது கைது செய்துள்ளனர். அவர்களிடம் இருந்து சுமார் 70 லட்சம் மதிப்புள்ள சொகுசு கார் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்து இருவரையும் புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் இவர்கள் இருவர் மட்டும் நிறுவனம் சார்பில் கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேல் மோசடி செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த வழக்கில் தாமோதரன், நூர் முகமது, சந்தானம், இம்ரான் பாஷா, நந்தியப்பன், கணேசன், ஆலியா, ரேஷ்மா உட்பட 10 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்ததை அடுத்து அவர்களையும் பிடிக்க போலீசார் கோயம்புத்தூரில் முகாமிட்டிருக்கிறார்கள். மொத்த மோசடி கும்பலையும் கைது செய்து விசாரணை நடத்தினால்தான் எவ்வளவு பேரிடம் எத்தனை கோடியை இந்த கும்பல் சுருட்டியிருக்கிறது என்று தெரியவரும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.